ஓராயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்றும் முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி என்ன பாருங்க, ஓராயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே, நம்முடைய பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமேங்கிறான். அப்ப என்ன, வாழ்க்கை பொறுமை ரொம்ப காத்திருத்த ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், விதை போட்ட மறுநாளே அறுவடை கொண்டு போயிடுறோம் அறுக்கிறதுக்கு. சில விதைகள் எல்லாம் வீரியமான விதைகள் லேட்டா தான் முளைக்கும். சில விதைகள் உடனே முளைச்சிடும். முள்ளையும் மல்லியும் அடிக்கடி கிடைக்கும். குறிஞ்சிப்பூ 12 வருஷத்துக்கு கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன, நம்ம அவசரப்படுகிற இந்த ஒரு சமுதாயத்திலையும் ஒரு காலத்திலையும் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் இவ்வளவு கோளாறுகள். யாருக்குமே ஒரு பொறுமையா இருக்க தெரியல, யாருக்குமே காத்திருக்க முடியல, யாருக்குமே எல்லாரும் உடனே நடந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வாழ்க்கையை ஃபாஸ்ட் ஃபுட்